எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY அண்ட் ஸ்டிச். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாரியோட ஃபால்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மெத்தடில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரெண்டுமே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது ஈஸியான மெத்தட் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சாரியோட ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாரீ ஓரத்தை வந்து மடித்து தைச்சிக்கலாங்க. அதே மாதிரி ஃபால்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் கிட்ட சுருக்கம் எதுவுமே வராமல் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி காட்டனாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம பாலிஸ்டராக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாஷ் பண்ணாமலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓரத்தை ரெண்டுமே ரைட் சைடு ஏதோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பார்டரை விட ஃபால்ஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து 2 கலரில் வந்து நூல் வந்து போடணும். கீழே ஒரு கலர், மேலே ஒரு கலர். இப்போ வந்து அது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. கம்பல்சரி இந்த மாதிரி நூல் மாற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ரெண்டுமே நான் ஓரம் தச்சு வச்சுருக்கேங்க. இப்போது ரைட் சைடு வந்து கீழ் சைடாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், பார்டர் ரெண்டுமே சேமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் எந்த பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோன்னு. அதனால் வந்து ரைட் சைடு வந்து கீழ் சைடாக வச்சுக்கோங்க மிஷினுக்கு. இப்போ ஃபால்ஸ் தைக்கிறது வந்து நம்ம ராங் சைடாக தானே தைப்போம். அதனால் வந்து மேல் சைடாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து 15 இன்ச் வந்து நம்ம விட்டுட்டு நம்ம வந்து அங்கேருந்து ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஃபால்ஸை வந்து இப்போது ஃபால்ஸோட இந்த சைட்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மடித்து தைச்சிருப்பாங்க. மடிப்பு வந்து உள் சைடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே வந்து ப்ளெயினாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கார்னர் வந்து உள் சைடாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து துணி மடிச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிருக்கோம் பாருங்கள், அங்கேருந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபிங்கர் வந்து உள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அது ஸ்ட்ரெயிட்டாகவே வரும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப இழுக்காமல் எதுவுமே அப்படியே ப்ளெயினாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கையில் இந்த மாதிரி ப்ளெயின் பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து சுருக்கம் எதுவும் வராமல் இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ ஃபால்ஸையும் சாரியும் ரெண்டுமே ரொம்ப இழுக்கக்கூடாது. அப்படியே ப்ளெயினாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சாரியோட வெயிட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இழுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் சாரி மேலே ஏதாவது வெயிட் சிசர்ஸ் கூட வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிப்பேன். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இழுக்காமல் இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் கூட பாருங்கள், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும். இப்போ இந்த கார்னர் வந்துச்சு. இது கூட வந்து இந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள் சைடாக துணியை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணி இது கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது ஃபால்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த பிளேஸ்க்கு போயிடலாங்க. அங்கிருந்து மேல் சைடுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சுருக்கம் வரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழ் சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ளூ கலர் த்ரெட்லேயே நான் வந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டு மாற்றிக்க போகிறேன். நல்லா கையால் இந்த மாதிரி ப்ளெயின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை கிராஸாக வச்சிங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து சுருக்கம் வரும். அதனால் வந்து ப்ளெயினாக இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டு மாற்றுறதுக்காக இது கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ த்ரெட்டு மாற்றிக்கலாங்க. இப்போது கையிலேயே நம்ம இந்த மாதிரி ப்ளெயின் பண்ணிக்கிட்டே ரெண்டுமே ஈவனாக வர மாதிரி, ரொம்ப எதுவுமே நம்ம கையை வைக்கக்கூடாது, அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ இங்கே கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ப்ளெயினாக வந்துடும். சிலது இந்த மாதிரி இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோன்னா எந்த சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ ஃபுல்லாக வந்து இதை இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க.
பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது. ஃபஸ்ட் டைம் தைக்கும்போதே உங்களுக்கு வந்து சுருக்கம் எதுவுமே வராமல் நீட்டாக இருக்கும். நான் இதே மாதிரி இன்னொரு மெத்தடில் கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டுமே நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரித்து தைக்கிற வேலையே இருக்காது இதில். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்னர் வந்துச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இங்கே ப்ளூ கலரில் திருப்பி த்ரெட்டு போட்டு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போது இந்த சின்ன ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கலர் மாற்றிட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக கலர் மாற்றி மாற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. சுருக்கம் எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக இருக்குது பாருங்கள். நான் சொல்லி கொடுத்துருக்குற இந்த மெத்தட் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஐஒய் இன்ஸ்டிச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.